பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். பாருங்க, ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல். உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஸ்திரீயானவள் ஜெபம் பண்ணும்போது தலைக்கு முக்காடு போடாமல் ஜெபம் பண்ணுறது அது நல்லா இருக்குமா, அழகாக இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் புருஷராக இருக்கிறவங்க அவங்களுடைய தலைமயிரை நீளமாக வளர்க்கிறது அவங்களுக்கு கனவீனமாக இருக்கிறது. அது அவங்களுக்கு கனத்தை கொண்டு வர காரியம் கிடையாது, அது கனவீனத்தை உண்டு பண்ணுகிறது. புருஷன் ஒரு பெண்கள் மாதிரி நீளமாக முடி வளர்ப்பது அது நல்லதல்ல, தேவன் அதை விரும்புகிறதில்லை. அப்போ கனவீனத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது. ஆமென். ஸ்திரீயானவள் அந்த தலை மயிர் ஒரு பெண்ணுக்கு அழகு கொடுக்கிறது. அந்த முடியை நீளமாக வளர்க்கும்போது அது அவங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. பாருங்க, அது நீங்கள் திங்க் பண்ணும்போதே அது சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று கேட்குறார். அதோட தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென். தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முக்காடு போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது இங்கிட்டு வெட்டு அங்கிட்டு வெட்டும். இப்போ பாருங்க, முக்காடு போடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுகையில் முக்காடு போடாமல் இருக்கிறது அவலட்சணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. முக்காடு போடுறதை பற்றி அநேக காரியங்கள் வலியுறுத்துறாரு. ஆனால் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென். நம்மளுடைய தலைமயிரை நீளமாக வளர்க்கிறது நமக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அந்த தலைமயிரே நமக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, முக்காடு போடணுமா போட வேணாமா, இப்படி அதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்து இது தேவனுக்கு பிரியமில்லையா, இப்படி நாம் யோசிக்கிறதை விட்டுவிட்டு முக்காடு போட்டுட்ருக்கவங்கள பார்த்துட்டு முக்காடு போடாமல் இருக்கிறவர்கள் இவங்க தேவையில்லாமல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு இலக்காரமாக பார்க்க வேணாம். முக்காடு போட்டுட்ருக்கவங்க முக்காடு போடாமல் இருக்கிற ஸ்திரீகளை பார்த்துவிட்டு இவங்களுக்கு எங்கே அபிஷேகம் வரும், இவங்களுக்கு ஒரு தெய்வம் மேலே ஒரு ஒரு மரியாதை இல்லையா, ஒரு அடக்கம் இல்லையா, இந்த மாதிரி முக்காடு இல்லாமல் இப்படி இருக்காங்க, பரிசுத்தம் எங்கேருந்து வரும்னு சொல்லி கேவலமாகவும் நினைக்கக்கூடாது. இதில் திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்திரீக்கு அவங்களோட தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த தலைமயிரை நீளமாக வளர்க்கிறது அவங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முக்காடு போட்டிருக்கோமா, முக்காடு போடலையா, இது பரிசுத்த குலைச்சல், இது பாவம், இது தேவனுக்கு விரோதமான பகை விரோதம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்ப்பதில் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, பொல்லாங்கனைகளை சிந்திக்கிறோமா, பொல்லாங்கனதை நடப்பிக்கிறோமா, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதை தான் தேவன் பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, நாம் முழுவதுமாக வசனத்தைப்படி வாழ நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கடைசி நாட்களில் வசனத்தை குறித்தே அவர் நியாய தீர்ப்பு அன்னைக்கு கேட்பார். இந்த வசனத்தைப்படி நீ நடந்தியா என்று தான் கேட்பார். நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவனுக்கு பிரியமானபடி நடக்க நம்மளால் சுய முயற்சி ஒன்றுமே கிடையாது. நமக்குள்ள ஆசையும் விருப்பத்தையும் தேவனே உண்டாக்குகிறார். அப்போ தேவன் உண்டாக்குற ஆசை விருப்பத்துக்கு நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா, மார்ச் மாதமாகிய 3வது ஆண்டவரே மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அந்த சுத்த கிருபையா. ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஸ்திரீயானவள் தலைமுடியை நீட்டமாக வளர்ப்பது அவளுக்கு மகிமை கொண்டு வருகிறது.
புருஷனானவன் தலைமயிரை நீட்டமாக வளர்ப்பது அவனுக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது என்பதை பார்த்தோம். இன்னும் ஸ்திரியானவள் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது தலையை முக்காடு போட்டிருப்பது அது ஒரு லட்சணமாக இருக்கும். அது பார்ப்பதற்கு ஒரு கௌரவமாக, ஒரு மதிக்கத்தக்க ஒரு 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 எண்ணத்தை கொண்டு வரும். அந்த முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று வாசித்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு அடிமை என்னோடும் ஆண்டவரே ஆவியானவர் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் அப்பா திட்டம் தெளிவாக வெளிப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. தலைமயிரே ஸ்திரியானவர்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்போது நாங்கள் எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஆண்டவரே அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை ஸ்திரீக்குள்ள ஒழுங்கும் கிரமமாக நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர். கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புருஷனானவன் அப்பா தலைமயிரை நீட்டமாக வளர்க்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அந்த நீட்டமாக தலைமுறை வளர்க்கும் போது அது கனவீனத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் அநேக நன்மைகளாலே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் ஆண்டவரே யுத்தம், எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை இந்த பூமியில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. சமாதான தேவன் இந்த இடத்துல ஒரு சமாதானம் நிலவட்டும், அமைதி நிலவட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை திக்கற்றவர்கள் நீர் சகாயம் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயங்கள் ஆண்டவரே அப்பா அந்த இருதயம் மாற்றப்பட்டு சதையான இருதயமாக, ஒரு உணர்வுள்ள இருதயமாக ஒவ்வொரு இருதயம் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மையை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்வீர் ஆண்டவரே. அப்பா இந்த தீமை கூட நீங்கள் நன்மையாய் மாற்றி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. விசேஷமாக அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் ஆண்டவரே அப்பா எந்தெந்த கண்ட்ரியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைகளை பொதிந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. உடைய திவ்ய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவோடு தங்கியிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயமும் திகிலும் இருதயத்திலே ஆண்டவரே பற்றி பிடிக்காதபடி ஆண்டவரே அப்பா தேவனை உமக்கு மாத்திரம் நாங்கள் பயந்திருக்க, இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் நாங்கள் ஒருபோதும் பயப்படாதபடி உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர் என்று விசுவாச அறிக்கையிட எங்கள் ஒவ்வொரையும் உம்முடைய பலத்தினாலே கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.